இது வந்து மாப்பிள்ளை வீட்டுல கட்டின தாலி, இது வந்து பொண்ணு வீட்டுல கட்டின தாலி. என்னடா பொண்ணு வீட்டுல சின்னதா கட்டிருக்கீங்கன்னு நினைக்காதீங்க. ஏன்னா மாப்பிள்ளை வீட்டுலதான் சொன்னாங்க சின்னதா தாலி இருந்தாலே போதும் அப்படின்னு. கேஸ்ட பத்தி பேசக்கூடாது, பட் நான் கேஸ்ட பத்தி சொல்றேன். ஒரு தடவை கல்யாணம் பண்ணதே பெரும்பாடாயிட்டு இப்ப 2வது வாட்டி திங்கக்கிழமை வேற திங்கக்கிழமை வேற ஏதோ சொல்லி வெறுப்பேத்துறாங்க பன்ஷன்ட்டு. புருஷங்காரன் இப்படி திட்டுறாளேன்ட்டு நீங்க எதுவும் நினைக்காதீங்க. எனக்கு நான் வந்து கண்டுக்கல. ஏன்னா என் ஃப்ரெண்டு என்னோட எல்லாமே இவதான், என் லூஸு என்னோட பொறுக்கி எல்லாமே இவதான். இவன் மட்டும் தான், இவ திட்டாலாம் கண்டுக்க மாட்டேன். நீங்க எதுவும் நினைச்சுக்காதீங்க. லவ்வரா இருந்தா கல்யாணம் பண்ணா கூட கொஞ்சம் நல்லா இருக்கலாம்ல இருக்கு. ஃப்ரெண்டா இருந்து கல்யாணம் பண்ண ஐயோ 200 கேக்குறேன். இந்த இடத்துக்கு போகணுண்டி, 12 மணி ஆயிட்டுடி போகணுண்டிங்கிற, அதுக்கு கொடுக்க மாட்டா. எனக்கு கடுப்பாயிடுச்சு. இப்ப கூட கொடுக்கலாம் 10 மணி கடை. சோபனா என் பெஸ்ட் ஃப்ரெண்ட், சின்ன வயசுல இருந்து என் ஃப்ரெண்டு. ஹலோ நண்பா, நம்பிஸ்லாம் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நலம். உங்களை அன்போடு வரவேற்கிறது ஹாட் த்ராட்லர் விளாக். இது புதுசா கத்துக்கிட்டேன். ஆமா, ஹாட் த்ராட்லர் விளாக், ஹாட் த்ராட்லர் எல்லாம் ஒண்ணுதான். சரி, ஓகே, டாபிக் வரும். என்னன்னா திங்கக்கிழமை வந்து ஃபங்க்ஷன். வர திங்கக்கிழமை வந்து எங்க வீட்டுல ஃபங்க்ஷன். என்ன ஃபங்க்ஷன்னா இவளுக்கு வந்து தாலி அதான் பிரிச்சு கோக்குறது, அதான் தாலி பெருக்கி, அதான் என்னன்னு தெரியல, தாலி பிரிச்சு கோக்குற ஃபங்க்ஷன் வீட்டில் நடக்குது. அப்புறம் நிறைய பேர் வராங்க. அப்புறம் பிரியாணி வேற சொல்லியிருக்காங்க போல இருக்கு. இவங்க வீட்டிலேருந்து நிறைய பேர் வராங்க. எங்கள் ஃபேமிலி எல்லாரும் வந்து இவளுக்கு வந்து விசேஷம் மாரி பண்ண போறாங்க. என்ன பண்ண, இந்த 2 தாலி வேற போட்டிருக்கலாம். அதை ஒன்னா பிரிச்சு ஒன்னா கோப்பாங்க. இது வந்து மாப்பிள்ளை வீட்டுல கட்டின தாலி, இது வந்து பொண்ணு வீட்டுல கட்டின தாலி. என்னடா பொண்ணு வீட்டுல சின்னதா கட்டிருக்கீங்கன்னு நினைக்காதீங்க. ஏன்னா மாப்பிள்ளை வீட்டுலதான் சொன்னாங்க சின்னதா தாலி இருந்தாலே போதும் அப்படின்னு. அதான் 2 தாலி நான் கட்டினேன். ஃபர்ஸ்ட் தாலி கட்டினது வீடியோல பாத்துருப்பீங்க. சரியான கூட்டாங்க. எவன் என்ன பண்றான்னு தெரியல. முதுகுல எல்லாம் என்னென்னமோ உழுவுது. வீடியோல பாருங்க, லைவ் வீடியோல போட்டிருக்கோம். லைவ் போய் பாருங்க. ஹாட் த்ராட்லர் லைவ்ல, மேரேஜ் லைவ்ல போய் பாருங்க. அதுல தெரியும் தாலி கட்டிருப்பேன். 2 தாலி கட்டியிருப்பேன். அப்புறம் வந்து இப்போ வந்து எனக்கு என்னென்ன வாங்கியிருக்காங்க, அவனுக்கு என்னென்ன வாங்கியிருக்கான்னு பார்ப்போம். அதை நான் உங்கள்கிட்ட காட்டுறேன். இது பட்டு புடவை. பட்டு புடவை வாங்கிட்டு வந்தது எங்க துர்காட்ட. நல்லா இருக்கா பாருங்க. நல்லா இருக்கா? மதுரையில இருந்து வாங்கிட்டு வந்து. இது ரேட் என்ன? ரேட்டிங் 15,000. 15,000. இதை ஏன்டி கிளிக்கிற? அதுல இருந்துச்சுல, புதுசாவே இருக்கணும்டி. ஏன்டி அப்புறம் பண்ற? இருங்க, ரேட்டு 13 எவ்வளவு? 13,680 ரூபாய். ஆடி ஆஃபருக்கு 2,000 ரூபாய் கம்மி பண்ணிருக்காங்க. ஆமா, ஆடியில வாங்கினதா, அதான் ஆடியா போயிடுச்சு. மாப்பிள்ளைக்கு வேற யாருன்னா நான் தான். அந்த மாப்பிள்ளை இல்ல, அந்த மாப்பிள்ளை இப்ப வந்து ரொம்ப பிஸி ஆயிட்டாங்க. அவன் மீன் பிடிக்கிறதுல இறங்கிட்டாங்க. நல்லா. இது வந்து எவ்வளவு? 920 ரூபாய் ராம்ராஜ். இது வந்து 515 ரூபாய். பரவாயில்ல, முன்னாடி சொல்லணும்டி. இது 2 எனக்கு இதை கட்டிட்டு பொண்ணு மாப்பிள்ளை மாரி திரும்ப தாலி கட்டுற மாரி ஃபங்க்ஷன் நடக்கும் இங்க எங்க வீட்டுல திங்கக்கிழமை. இது வந்து மாமியா வீட்டுல வாங்கி கொடுத்தது. இது என்னமோ கொலான்னு சொன்னாங்க. இது நாணகோலா. இது தாலில போடுறது. இதுதாங்க ஃபர்ஸ்ட் எங்க அம்மாவுக்கு இதுதான் போட்டிருந்தாங்க. நான் வந்து எங்க அம்மாவுக்கு மேரேஜ் அப்ப இதுதான். அதே மாதிரி தான் இவளுக்கும் பண்ணணும்னு எங்க அம்மா சொன்னாங்களா, அதனால அதே மாதிரி தான் பண்றோம். தாலி நாணகோலா. ஏன்னா எங்க கேஸ்ட பத்தி பேசக்கூடாது, பட் நான் கேஸ்ட பத்தி சொல்றேன். எங்க கேஸ்ட்ல வந்து இந்த மாதிரி தான் தாலி 2 தாலி கட்டுவாங்க. என்ன கேஸ்ட்னா சொல்ல மாட்டேன். அது வந்து எல்லாம் தப்பா நினைப்பீங்க. என்ன கேஸ்ட் பார்க்க, நான் கேஸ்ட் சொல்லல. எங்க இதுல எப்படின்னா நான் சொல்றேன். தாலி வந்து இந்த மாதிரி போடுவாங்க. இந்த சிவகங்கை மதுரை சைடுனா வந்து இந்த மாதிரி சிவன் பார்வதி இருக்கிற மாதிரி போடுவாங்க. இது வந்து உங்களுக்கே தெரியும். இந்த மாதிரி தாலி போடுறவங்க யாரு அப்படின்னு உங்களுக்கே நல்லாவே தெரியும். அதே அந்த 2 இதே மாதிரி, சின்னது பெருசு. ரெண்டுமே தெரியும். தெரியுதா? இதுதான். இத பாத்து இந்த தாலியை பார்த்தாலே நீங்க கண்டுபிடிச்சிடுவீங்க. ஒரு தடவை கல்யாணம் பண்ணதே பெரும்பாடாயிட்டு இப்ப 2வது வாட்டி திங்கக்கிழமை வேற ஏதோ சொல்லி வெறுப்பேத்துறாங்க பன்ஷன்ட்டு. அப்புறம் நிறைய பேர் சொந்தக்காரங்கலாம் வராங்க. அதான் உங்கள்கிட்ட அப்டேட் பண்ணிட்டு நாங்க பேசுறோம். அப்புறம் என்னன்னா கமாண்ட் ரிப்ளை வேற பேசணும். நிறைய பேர் கமாண்ட்ல கேட்டு, நீ அக்காவை வந்து அண்ணாவை ஏன் அக்கா இப்படி திட்டுறாங்கன்னு நிறைய பேருக்கு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. இப்போ வந்து ரொம்ப
ஏன்னா அவள் அப்பயிருந்து திட்டியே அப்படியே ஆயிடுச்சு. நானும் கண்டிக்க முடியாது, புருஷன்காரன் எப்படி திட்டுறாளேன்ட்டு நீங்கள் எதுவும் நினைக்காதீங்க. எனக்கு நான் வந்து கண்டுக்கலை. ஏன்னா என் ஃப்ரெண்டு, என்னோட எல்லாமே இவ தான், என் லூஸு, என்னோட பொறுக்கி எல்லாமே இவ தான். இவன் மட்டும் தான், இவ திட்டாலாம் கண்டுக்க மாட்டேன். நீங்கள் எதுவும் நினச்சிக்காதீங்க. கமெண்ட்ல என்ன இப்படி அண்ணனை இப்படி திட்டுறீங்கன்ட்டு நீங்கள் எதுவுமே நினச்சிக்காதீங்க. நானே எதுவுமே சொல்லலை. நீங்கள் எதுக்கு இப்படி இது பண்ணுறீங்க, விடுங்க, விட்டு தள்ளுங்க அதை. ஏன்னா இப்போ என் ஃப்ரெண்டாக இருந்து கல்யாணம் பண்ணதுனால நான் வந்து எதுவுமே கண்டுக்கலை. இதே லவ்வரு, ஆமா, எங்க வீட்டுல எங்க அம்மாவே எங்க அம்மா அப்பாவே எதுவுமே சொல்றது இல்லை. அப்படின்னா அதுக்குன்னு நீ ரொம்ப இது பண்ணாத. அது வந்து லவ் மேரேஜா இருந்தா ஓகே. நான் வந்து லவ்வே பண்ணாதப்ப நான் திடீர்னு ஓகே சொல்லி நான் கல்யாணம், உங்களுக்கே தெரியும், நான் வீடியோ பார்த்துருப்பீங்க. ஸோ விட்டு தள்ளுங்க. அடுத்த கமெண்ட் என்னன்னா, ஓவரா மேக்கப் போடுறாங்க, அக்கா ஏன் மேக்கப்ல இருக்காங்க நிறைய பேர் கமெண்ட் பண்றீங்க. இவரோட கலரே அதுதான். இப்போ கூட பாருங்க சவுந்து போயிட்டு வரும், கண்ணு தெரியுதா, கண்ணு கசக்குனாலே சவுந்து போயிடும். லைட்டா இங்க இருங்க, நேத்து எனக்கு கிள்ளதை பாருங்களேன், லைட்டா தாங்க தொட்டேன், எப்படி லைட்டா தாங்க, இப்படி கழுத்துலயும் பாருங்க, ரொம்ப இதா இருக்கும். லைட்டா தொட்டாலும் சவுந்து போயிடும், உடம்பே வெள்ளைன்னு. பட் இவ வந்து மும்பை, நீங்க சிவகங்கைக்காரின்னு நினைக்கலாம், ஆனா வந்து மும்பை. இவ வந்து சேட்டி வீட்டு பொண்ணு மகாராஷ்டிரா சேட்டி வீட்டு பொண்ணு. ஆமா. சோ நானே இவ்வளோ தொட்டாலே இதாயிடுமா, நானே நிறைய டைம் பயந்துருக்கேன். ஐயோ என்னடா சவுந்து போயிட்டு ஐயோ திட்டுவாளோ அப்படின்னு பார்த்தா அவளே சொல்லுவா, இது எனக்கு தொட்ட இதாகிடும்டா அப்படின்ட்டு. ஆனால் மேக்கப்லாம் போட மாட்டாங்க. அதுதான். ஆமா, நிறைய பேர் கேட்டிருந்தீங்க மேக்கப் வீடியோ போடுங்க, அது போட்டாதான் கண்டிப்பா உங்களுக்கே தெரியும். நாளைக்கு குளிக்க வச்சு அது மாதிரி பாருங்க, குளிக்க வச்சுட்டு வந்தோடனே வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிடுறோம். இவ எப்படி இருக்கான்னு பாருங்க, வெள்ளைன்னு இருப்பா பாருங்க. அதுக்கப்புறம் மேக்கப் போற வீடியோ நான் ஃபுல்லா போறேன், எண்டு வரையும் பாருங்க. நாளைக்கு மன்னார்குடி வேற பெரிய கோயில் கிளம்புறோம். இவளை அழைச்சிட்டு நான் இது வரைக்கும் போனதே இல்லை மன்னார்குடி பெரிய கோயிலுக்கு. அதனால கோயிலுக்கு போயிட்டு செங்கமலை யானையை பார்த்துட்டு, செங்கமலை சாமியை பார்த்துட்டு அப்படியே வர வேண்டியதான். அப்புறம் பெருமாளை பார்த்துட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு வர வேண்டியதான். நாளைக்கு பிளாக், நாளைக்கு இல்லைன்னா நாளானிக்கு பிளாக் வரும், கண்டிப்பா பாருங்க. நாளைக்கு வந்து மேக்கப் வீடியோ போறேன், நாளானிக்கு வந்து மன்னார்குடியில போயிட்டு பிளாக் பண்றோம், ஓகேவா? அப்புறம் வந்து என்னோட தங்கச்சிக்கு வேற பர்த்டே வருது, எப்பனா இங்க செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு. அதை போய் சைக்கிள் வேற வாங்கணும்னு சொல்லிட்டேன், அதையும் வீடியோ போடுறேன். சைக்கிள் அப்புறம் கேக்கு எல்லாம் வாங்கி அது ஒரு வீடியோ செலிப்ரேஷன் பண்ண வீடியோ வரும், கண்டிப்பா பாருங்க. தங்கச்சின்னா சொந்த தங்கச்சி இல்ல, இவளோட அத்தை பொண்ணு, அது எனக்கு தங்கச்சி, ஓகேவா? சிவகங்கையிலேருந்து வராங்க, அதனால 2 நாள் இருப்பாங்க. வீடியோல காட்டுறோம் பாருங்க. அப்புறம் நிறைய பேர் மோட்டோ விளாக் பண்ணுங்க ப்ரோ, மோட்டோ விளாக் பண்ணுங்கன்னு சொல்றீங்க, அதையும் கண்டிப்பா மோட்டோ விளாக் கண்டிப்பா வரும். அப்புறம் வந்து பைக் எடுக்க போறப்பதாங்க மோட்டோ விளாக். நாங்கள் பைக் எடுக்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. நான் வந்து ஃபர்ஸ்ட் போய் புக் பண்ண போறேன், 5 lakhs கட்டிட்டு போய் புக் பண்ணிட்டு வந்துருவோம். நாங்கள் எப்பனா இந்த மந்த் ஃபுல்லா எங்களுக்கு தாலி பிரிச்சு கோக்குற வீடியோ அது போட்டு முடிச்சோன்னு தான் வெளிலே கிளம்பணுமா. அப்படின்னா இது தாலி பிரிச்சு கோக்குறத முடிச்சுட்டு தான் வெளிலே கிளம்பணும்னு சொல்லிட்டாங்க வீட்டில். அதனால தான் இதை வந்து இதெல்லாம் ஃபினிஷ் பண்ணிட்டு இந்த ஃபங்க்ஷன்லாம் எல்லாத்தையும் முடிச்சுட்டு நாங்கள் கண்டிப்பாக போய் கவாஸ்கி Z900 பைக் எடுக்க போகிறோம், எடுத்தே ஆகிறோம். நான் டெய்லியும் வீடியோ பார்த்துட்டு இருப்பேனா, கவாஸ்கி திட்டுவா, என்னாடி சொல்லுவேன் புறம்போக்கு இதே பார்த்துட்டு இருக்கேன். என் பர்த்டே அன்னைக்கு தாங்க, என் பர்த்டே அன்னைக்கு நானே ரொம்ப ஆர்வமா நான் சொன்னேன், சேகர் கத்துறாண்டி, சேகர் இன்னைக்கு ஜூஸ் போட்டுருவோம். நான் வந்து உடனே எடுக்கணும் தான் சொல்லிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ தான் வந்து என் பர்த்டேக்கு எடுப்போம்னு சொல்லிட்டு இருக்கா. ஆனால் பர்த்டே அன்னைக்கு பார்ப்போம் என்னதான் நடக்குதுன்ட்டு. என்னடி பண்ணிட்டு இருக்க? அவ்வளோ வளைவி போட்டு இருந்தாங்க. ஒரு கையில வந்து 50 வளைவு இருந்துச்சு. நான் என்னப்பா இப்போ வந்து 30 கூட இல்லை, எல்லாம் என்ன அடிச்சு எல்லா வளைவும் விழுந்துட்டுங்க. இவ்வளவு குத்தி மண்டெல்லாம் உடச்சுட்டுருவேன். நீ தான் கைட்டி அடிக்கிற, தூங்குறப்பெல்லாம் கைட்டி வச்சுட்டு தூங்கிட்டு இருக்கா. அப்ப இதுல எங்க கைட்டி இப்படிதான் கைட்டி ஒண்ணுன்னா உடைக்கிறது, போட்டு இது பண்றது. இதை வச்சுக்கிட்டு ஏன் கேக்குறீங்க? ஐயோ, லவ்வரா இருந்தா கல்யாணம் பண்ணா கூட கொஞ்சம் நல்லா இருக்கலாம் இருக்கு. ஃப்ரெண்டா இருந்து கல்யாணம் பண்ணா ஐயோ. வண்டி எல்லாம் புக் பண்ணி பேசியாச்சு, நாங்க வரணும் இந்த டயத்துல. ஆமாங்க, அது வேற இருக்கா. ஐயோ, காசு ஃபுல்லா இவ சேர்த்து வச்சுட்டு என்கிட்ட 1 ரூபா கூட கொடுக்க மாட்டாங்க. ஒரு 200 ரூபா கேட்கறேன், இந்த இடத்துக்கு போகணுண்டி, 12 மணி ஆயிட்டுடி போகணுண்டிங்கிற, அதுக்கு கொடுக்க மாட்டா. எனக்கு கடுப்பாயிடுச்சு. இப்ப கூட கொடுக்கலாம், 10 மணி கடை. ஓகே, இந்த யூஸா பார்க்கறவங்க லைக் பண்ணிட்டு பாருங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணது மட்டும் பத்தாது, பெல் பட்டன் ஆல்ல போட்டுக்கங்க, ஓகேவா? இதை 2த்தையும் நான் கட்டிட்டு நான் வரேன்.
லைவ் போடுவோம். கண்டிப்பா லைவ் போடுறோம். இதை கட்டிட்டு வரேன் பாருங்க. எப்பனா திங்கக்கிழமை வீடியோ வரும், திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை 2 நாள்ல கண்டிப்பா வீடியோ வரும். பொண்ணு மாப்பிள்ளையும் இந்த மாதிரி ரீல்ஸ் அப்புறம் ரீல்ஸ் பண்ண சொல்றீங்க நிறைய பேர். இந்த மாதிரி கப்புள்ஸ் ரீல்ஸ் பண்ணுங்கன்ட்டு பண்ணுவா வேணாம நீங்களே கமெண்ட் பண்ணுங்க. ஒன்று பண்ணதுக்கே எப்பா எங்க ஊர் ஃபுல்லா என்னடா பாத்ரூம் கழுவுறியா, ஐயோ ஐயோ சிக்கிடியா அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு சிரிப்பு வந்துட்டு அடையாம ப்ரோ அப்படின்ட்டு. அதுமாரி ரீல்ஸ் பண்ணோமா என்னன்னு கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக நான் வந்து பண்ணுறோம். உங்களுக்கு ஏதாவது கப்புள்ஸ் சேனல் ஓப்பன் பண்ணணும்னா என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு சொல்லுங்க, நான் வைக்கிறேன். ஏன்னா கப்புள்ஸ் சேனல் வந்து இன்ஸ்டாவுக்கும் யூடியூப்பும் ஓப்பன் பண்ணுவோம். இது வந்து விளாகுக்குன்னா எப்படி சொல்றது, யாரா ஃபோன் அடிக்கிறது, இப்போ வந்து விளாக்னு வச்சிங்களேன், விளாக் இதெல்லாம் இது மோட்டோ விளாக் எல்லாமே ஹாட் த்ராட்டில் தான் போடணும். ஏன்னா இதுதான் மெயின் ஐடி. கப்புள்ஸ் வீடியோ இந்தமாரி விளாக் கப்புள்ஸ் விளாக் வந்து ஏதாவது ஒரு சேனல் ஓப்பன் பண்ணியா அவனுக்கு குக்கிங் சேனல் வந்து ஹாட் த்ராட்டர் விளாக்னு ஒன்று ஓப்பன் பண்ணியாச்சு. அதனால் ஹச்டி கப்புள்ஸ்னு போட்டு ஒரு சேனல் ஓப்பன் பண்ண போகிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்க, ஓகேவா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாயா. அப்புறம் இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன், குளத்துல குளிக்க வாடி குளத்துக்கு போவோம் அப்படின்னு ஏற்றுக்கிட்டீங்கன்னா தண்ணி ஃபுல்லாக வந்துட்டு மாப்பிள்ளலாம் டைவ் அடிக்கிறாங்க. மாப்பிள்ளை வாடிங்கன்னா தண்ணியில் இறங்க பயப்படுறாங்க. நம்ம நீச்சல் கூட தெரிய முடியுது. இதெல்லாம் எதுக்கு? ஒரு பெரிய இதில் குளிப்பாங்க அவங்க, பெரிய இது. நான்லாம் அவன் டைவ் அடிச்சு அது ஒரு நாள் வீடியோ போடுறான் பாருங்க. டைவ் அடிக்கிற வீடியோலாம் ஒரு ரீல்ஸில் வரும் பாருங்க. கண்டிப்பாக குளத்துல இந்த மாதிரி குளிச்சு டைவ் அடிச்சு ஃபன் பண்ணுறோம். மாப்பிள்ளலாம் மீன் பிடிக்கிறாங்க இறங்கி குளத்துக்குள்ள. இன்னும் அண்ணன் கூட எல்லாம் வச்சு மீன் பிடிக்கிறான். ஓகே, இந்த வீடியோ நான் இவ்வளோ முடிச்சுக்கலாம். லவ் யூ ஆல், டேக் கேர், பாய். கண்டிப்பாக நாளைக்கு வந்து மன்னார்குடி போகிற பிளாக் வரும். நாளைக்கு இல்லை நாளைக்கு வந்து மேக்கப் வீடியோ. இவ்வளோ மேக்கப் போட்டு நல்லா சுரண்டி எடுக்கிறாங்க. கலரை வேணா நீங்களே பார்த்துங்க. ஓகே, லவ் யூ ஆல், டேக் கேர், பாய். ரொம்ப இறங்கிட்டான் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டார்டிங் ஃப்ரெண்ட்ஸ்.